ஸோ இஸ்லாமிய வரலாற்றில் ஷியாக்களுடைய துரோகம் சொல்லி மாள முடியாதுங்க. கடந்த 50 ஆண்டுகளில் கூட அவ்வளோ துரோகங்கள் செஞ்சிருக்கிறாங்க முஸ்லீம் நாடுகளுக்கு, அரபு நாடுகளுக்கு. இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக செய்த சதி முயற்சிகள் எவ்வளவு இருக்கு. அதை சுருக்கமாக பார்ப்போம். இதுக்கு தனியா எழுதுனா ஒரு முழு நூலே தேவைப்படும். குறிப்பாக 4ஆம் மற்றும் 5ஆம் ஃபாத்திமிய கலீஃபாக்களுடைய காலத்துல அசீஸ் பில்லா 975லேருந்து 996 சிஇல, அதில் ஹாக்கிம் பி அம்ரில்லா 996லேருந்து 1020 சிஇல நீங்கள் பார்க்கலாம். இவங்களை ஆட்சி செய்த காலத்தில் முஸ்லிம்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவிச்சாங்க. இந்த இரு கலீஃபாக்களும் யூத நிர்வாகிகளுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க ஊழல், அடக்குமுறை இவற்றை எல்லாத்தையும் பரப்புனாங்க. பின்னர் அஸ்கலான் நகரத்தில் ஷியா ஆளுநர் வந்து குருசேடர்ஸ் சிலுவை யுத்தக்காரர்களுக்கு நகரத்தை ஒப்படைச்சிட்டார். இதனால் மக்கள் கிளர்ச்சி செஞ்சு அந்த ஆளுநரையே கொண்டுட்டாங்க 995 சிஇல. அடுத்து ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டில் புவைஹிதோடைய டைனாஸ்டி இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய ஆட்சி செய்த காலத்தில் யூதர்கள் மிகுந்த அதிகாரம் பெற்றிருந்தாங்க. ஸோ அவங்க அடக்குமுறையாக நடந்தாங்க. இதனால மக்கள் 1031 சிஇல கிளர்ச்சி செஞ்சு ஷியாக்களுடைய வீடுகளையும் யூதர்களுடைய வீடுகளையும் எரிச்சாங்க. அடுத்து ஷியாக்கள் வந்து 7ஆம் ஹிஜ்ரி நூற்றாண்டில் மங்கோலியர்கள் பாக்தாத் நகரை தாக்குவதற்கு காரணமாக இருந்தனர். முக்கியமாக ஷியா அறிஞர் நசீரத் தூசி தான் அதற்கு மெயினான காரணம். அப்பாசிய கலிஃபா க்ளோஸ் ஆனதுக்கு மங்கோலியர்களுடன் கைகோத்து கொண்டு செயல்பட்டாங்க. முஸ்லிம்கள் கொல்லப்படுவதில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பங்கு பெற்றாங்க. மேலும் ஷியா அமைச்சர் இப்னுல் அல்கமி இதில் மெயினான கல்பரேட் இந்த விஷயத்தில். அவன் வந்து மங்கோலியர்களுடன் இணைந்து பல முஸ்லிம்கள் கொல்லப்படுவதில் முக்கிய பங்கு வகிச்சான். ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டில் சஃபவீத் ஆட்சி அப்போ இந்த ஷியா அரசாட்சி வந்து குருசேடர்ஸ் அதாவது சிலுவை யுத்தக்காரர்களுடன் கூட்டணி அமைச்சாங்க. அவங்க உஸ்மானிய அரசுக்கு எதிராக போர்ச்சுகீசியர்களுடன் கூட்டணி செஞ்சாங்க. ஸோ அதற்கு பதிலாக உஸ்மானிய சுல்தான் ஒரே நாளில் சுமார் 30,000 பேரை கொன்றார். மேலும் அவங்களை பொய்யான மார்க்கவாதிகள் என்று அறிவிச்சாங்க. மேலும் ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டில் ஒரு மங்கோலியர் குதாபந்தா முகமது காயத்துத்தீன் குதாபந்தா சொல்லுவாங்க. இவன் வந்து ஷியா மதத்துக்கு மாறினான். குருசேடர்களோடு அதாவது சிலுவை யுத்தக்காரர்களுடன் சேர்ந்து சுன்னி முஸ்லிம்களை கொன்று குவித்தான் இவன். இது மட்டுமா, ஷேக் எஹியா கான் என்பவன் கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த முஸ்லிம் நிலங்களை இந்துக்களுக்கு விரும்பியபடி நடத்துவதற்கு ஒப்படைச்சான். இந்த கொடூரமான செயல் பின்னர் வந்து பங்களாதேஷ் எனும் துண்டிக்கப்பட்ட மாநிலம் உருவாக வழிவகுத்துச்சு. லெபனானில் ஷியா மக்கள் முஸ்லிம்களை துரோகம் செய்தது நமக்கு தெரிஞ்சது தான். மரோனைட் கிறிஸ்தவர்களோடு கூட்டணி செஞ்சு இந்த ஷியாக்கள் சேர்ந்து முஸ்லிம்களுக்கு செஞ்ச கொடுமை மறக்க முடியாது. அவங்க தங்களுடைய உண்மையான நண்பர்களை விட்டு விலகினாங்க. முஜாஹிதீன்களோட ஜிஹாதை விமர்சிச்சாங்க. ஆப்கானிஸ்தான்ல உள்ள முஜாஹிதீன்களுக்கு எதிராக இருப்பதையும் தவிர ஷியாக்கள் என்ன பங்களிப்பு செஞ்சாங்க சொல்லுங்க பாப்போம் முஸ்லிம் உம்மத்துக்கு. அதே போல் குவைத் பல்கலைக்கழகத்துல ஷியா மாணவர்கள் நாத்திகத்தையும் கம்யூனிச மாணவர்களையும் ஆதரிச்சு சுன்னி முஸ்லிம் மாணவர்களுக்கு எதிராக ஒன்றிணைந்தாங்க. மேலும் ஈரான் புரட்சி மற்றும் நுசைரி சிரியால இப்போ நடந்த விஷயங்கள் இந்த 50 ஆண்டுகளை அது அந்த சிறிய அமைப்புகளுக்கு இடையான அசுத்தமான கூட்டணி நமக்கு தெரிஞ்சது. ஈரான் மற்றும் லெபனான், ஈரான் மற்றும் அல்ஜீரியா இவை எல்லாம் ஒரே மாதிரியான ஷியா சிந்தனையை பகிர்ந்து கொண்டாங்க. சிரியாவில் அடக்குமுறைக்கு உள்ளானவர்களுக்கு ஷியாக்கள் ஆதரவாக இருந்தார்கள். இந்த கொமைனி வந்து முஜாஹிதீன்கள் சிரியா முஜாஹிதீன்களை காஃபிர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். லண்டன்ல 1980 நடந்த இன்டர்வியூல சிரியன் முஜாஹிதீன்களை ஷியாவுடைய மெம்பர்ஸ் வந்து குவைத்தி நேஷனல் அசம்பிளியில் ஓட் பண்ணாங்க. யாருக்கு? ஹாஃபிஸ் அல் அசதுக்கு, சிரியன் முஜாஹிதீன்களுக்கு எதிராக. பிறகு சிரியாவில் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரிஞ்சது தான். சிரியா பிரசிடென்ட் ஹாஃபிஸ் அல் அசத் ஆனா இவன் வந்து நுசைரியா செக்டை சேர்ந்தவன். ஷியாக்கல்ல சிரியாவில் எல்லா அட்டுழியங்களையும் செய்தான். அதன் பிறகு அவனுடைய மகன் பஷார் அல் அசத் மெஜாரிட்டி ஏர்ஃபோர்ஸ் மற்றும் வந்து ஆர்மர் பட்டாலியன்ஸ் டாப் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன் சிரியாவில் இந்த நுசைரியா சேர்ந்தவங்களாக தான் இருந்தாங்க. அப்போது சுன்னி முஸ்லீம்கள் வந்து ஃபுட் சோல்ஜர்ஸாக தான் இருந்தாங்க ஆர்மியில். ஸோ ஈரான் சிரியா, ஈரான் லிபியா, ஈரான் அல்ஜீரியா, ஈரான் சவுத் லெபனான் அனைத்திலும் என்னென்ன ஃபித்னாக்கள் நடந்தது இந்த அலையன்சஸ்னால நம்ம பார்க்க போகிறோங்க. ஈரான் சிரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூஹுல்லா கொமைனி தலைமையிலான ஈரானிய புரட்சிக்கு பிறகு ஹாஃபிஸ் அல் அசாத் ஆட்சி செய்த சிரியா உடன் கூட்டணி ஏற்பட்டுச்சு. சிரியாவில் 1970லேயும் 80s காலத்தில் சுன்னி முஸ்லீம்கள் முஜாஹிதீன்கள் மீது கடுமையான அடக்குமுறை நடந்தது. ஹமா படுகொலைகள், ஆயிரக்கணக்கான சுன்னிகள் கொல்லப்பட்டாங்க. அப்ரஸ்டு ரெவல்யூஷன் என்று வந்த ஈரான் வந்து இந்த அடக்குமுறைக்கு எதிராக நிற்கல, மாறாக அசாத் அரசை ஆதரிச்சு, எதிரியை ஆதரிச்சு. இதனால ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவும் புரட்சி ஏன் சிரியாவில் அமைதியாக இருந்தது. மேலும் ஈரான் லிபியாவில் பார்த்தீங்கன்னா முகமது கதாஃபி ஆட்சியில் இருந்த லிபியா ஈரானுடன் நல்ல நட்பு உறவு வச்சிருந்தாங்க. கதாஃபி வந்து
கடாஃபி வந்து பல நேரங்கள்ல சுன்னாவை திறந்த வெளியில விமர்சிச்சார். அவருடைய கருத்துக்கள் பல இடங்கள்ல இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு முரணாக இருந்தது. இருந்தாலும் ஈரான் அவருடன் கூட்டணி வச்சிருந்தது. பொதுவான அரசியல் காரணம் ஆன்டி வெஸ்ட் அலைன்மென்ட்னால. மேலும் ஈரான், அல்ஜீரியால நீங்க பார்க்கலாம். அல்ஜீரியாவுடன் ஈரான் நல்ல உறவு வச்சிருந்தது. குறிப்பாக 1980ஸ் அந்த வாக்குல. ஸோ அல்ஜீரியன் ரெஜிம் வந்து ஒரு செக்குலர் லீனிங் அரசு அது. இஸ்லாமிய அரசுன்னு சொல்றத விட. பின்னர் 1990ஸ்ல வந்து இஸ்லாமிக் மூவ்மெண்ட்ஸ் எஃப்ஐஎஸ் என்று சொல்லுவாங்க. அதன் மீது கடுமையான ஒடுக்குமுறை நடந்தது. ஈரான் இதை திறந்த வெளியில எதிர்க்கவே இல்ல. மீண்டும் அதே கேள்விதான். அப்ரெஸ்டு முஸ்லிம்ஸ்க்கு ஆதரவு எங்க அங்க? மேலும் ஈரான்லயும், சவுத் லெபனான்லயும் நம்ம பார்க்கலாம். ஈரான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஹிஸ்புல்லா உருவாக்கப்பட்டது ஈரானுடைய ஆதரவுல. இது சிரியால வந்து அசாதுக்கு ஆதரவு கொடுத்து சுன்னி மக்களுக்கு எதிராக போரில் ஈடுபட்டது. இதனால் முஸ்லிம்களுக்கு பெரிய பிளவுகள் ஏற்பட்டுச்சு, ஃபித்னாக்கள் ஏற்பட்டுச்சு. சிரியால நிறைய அஹ்லுசுன்னா ஆலிம்கள் கொல்லப்பட்டாங்க. பள்ளிவாசல்கள் வந்து தகர்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மோசமான அலையன்சஸ்னால இஸ்லாமிய ஒற்றுமை என்ற பெயர்ல என்னென்ன அநியாயம் செஞ்சாங்க? அரசியல் நலன்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுச்சு. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவு வந்து வந்து அவங்க கன்சிஸ்டா செய்யவே இல்ல. இதனால முஸ்லிம்களிடம் பிளவு ஏற்பட்டுச்சு, குழப்பம் அதிகரிச்சுச்சு.